ஹலோ எவ்ரிவான். இப்போது மெட்டீரியல் சயின்ஸில் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது மெட்டல் ஹை ஸ்ட்ராங் அப்புறம் டியூரபிள். அப்புறம் இது குட் கண்டக்டிவிட்டி ஃபார் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போது எக்ஸாம்பிளில் ஸ்டீல், அலுமினியம், காப்பர், கேஸ்டன். இப்போது அலுமினியத்தோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா லைட் வெயிட்டு, குட் கண்டக்டர், அப்புறம் கரோஷன் ரெசிஸ்டண்ட். அப்புறம் கேஸ்டைனுக்கு குட் வியர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரிட்டில் இருக்குது. அடுத்து பாலிமர்னால் ஸ்மால் மாலிகுலாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மோனோமர் லிங்கை ஃபார்ம் பண்ணும். இதுதான் பாலிமர். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோன்னா லைட் வெயிட்டு, அப்புறம் குட் ரெசிஸ்டண்ட், குட் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். இப்போ பாலிமருக்கு எக்ஸாம்பிள் பிவிசி, நைலான், பாலித்தீன். இப்போது பிவிசி கரோஷன் ரெசிஸ்டண்ட், அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர். இது பைப்பு அப்புறம் கேபிள் இன்சுலேஷன்லாம் யூஸ் ஆகுது. அடுத்து நைலான் ஹை ஸ்ட்ரென்த்து அப்புறம் லோ ஃப்ரிக்ஷன். இது கியர்ஸில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஜெராமிக்ஸ். இது வெரி ஹார்டு, அப்புறம் ஹீட் ரெசிஸ்டண்ட், வியர் ரெசிஸ்டண்ட். எக்ஸாம்பிளாக கிளாஸு அப்புறம் சிமெண்ட்டை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு காம்போசிட்ஸ். இது ஹை ஸ்ட்ரென்த்து, அப்புறம் கரோஷன் ரெசிஸ்டண்ட், ஹை ஸ்டிஃப்னஸ். எக்ஸாம்பிளில் ஃபைபர் கிளாஸ் அப்புறம் கார்பன் ஃபைபரை சொல்லலாம். ஃபைபர் கிளாஸ் இந்த கிளாஸ் ஃபைபரும் அப்புறம் பாலிமர் ரெசினை வச்சு மேட் பண்ணியிருப்பாங்க. இது லைட் வெயிட்டு அப்புறம் கரோஷன் ரெசிஸ்டண்ட்டு. காரோட பார்ட்ஸு அப்புறம் போட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கார்பன் ஃபைபருக்கும் ஹை ஸ்ட்ரென்த்து அப்புறம் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து கேஸ்டயான். இப்போது கேஸ்டயான்ங்கிறது அயனும் கார்பனும் கலந்த ஒரு அலாய். இப்போது அயனை மெல்ட் பண்ணி அப்புறம் மோல்டில் போர் பண்ணி தேவையான ஷேப்பில் உருவாக்கிப்பாங்க. இது 4 டைப்பில் இருக்குது. ஒயிட் கேஸ்டயான், கிரே கேஸ்டயான், நோடுலர் கேஸ்டயான், அப்புறம் மேலியபிள் கேஸ்டயான். இப்போ ஒயிட் கேஸ்டயானில் இந்த கார்பன் அயன் கார்பைட் ஃபார்மில் இருக்கும். இதோட சர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஒயிட் ஃப்ராக்சராக தெரியும். இதோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோன்னா வெரி ஹார்ட், அப்புறம் வியர் ரெசிஸ்டண்ட். இது க்ரஷர் பிளேட்ஸ் அப்புறம் ரோலிங் மில் ரோல்ஸில் யூஸ் ஆகுது. அடுத்து கிரே கேஸ்டயான். இதில் கார்பன் கிராஃபைட் ஃப்ளேக்ஸ் ஃபார்மில் இருக்கும். அப்புறம் இதோட சர்ஃபேஸ் ஃப்ராக்சரில் கிரே கலரில் இருக்கும். இதோட ப்ராப்பர்ட்டி குட் மெஷினபிலிட்டி அண்ட் குட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இது பைப்பு, என்ஜின் பிளாக்ஸு, மெஷின் பெட்ஸு அந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நோடுலர் கேஸ்டயான் ஆர் ஸ்பெரிக்கல் கேஸ்டயான். இதில் கார்பன் கிராஃபைட் ஸ்பெரிக்கலாக அதோட சர்ஃபேஸில் தெரியும். இதோட ப்ராப்பர்ட்டி ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் டக்டிலிட்டி அண்ட் ஹை ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த். இது கிராங்க் ஷாஃப்ட்டு, கியர்ஸ் அப்புறம் ப்ரெஷர் பைப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மேலியபிள் கேஸ்டயான். இந்த கேஸ்டயானை ஒயிட் கேஸ்டயானை அன்லிங்க் ப்ராசஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கிது. அதனால் நமக்கு டக்டிலிட்டியும் அப்புறம் டஃப்னஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இது பைப் ஃபிட்டிங்ஸில் யூஸ் ஆகுது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ், ஹேண்ட் டூல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டி ஈஸி டு மெஷின், அப்புறம் குட் ஷாக் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் அலாயிங் எலமெண்ட்ஸ் இன் ஸ்டீல். இப்போது நம்ம மேங்கனீஸை ஸ்டீல் கூட ஆட் பண்ணும்போது அதோட டஃப்னஸும் வியர் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது கியர்ஸு அப்புறம் ரயில்வே ட்ராக்ஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சிலிக்கான் ஸ்ட்ரென்த்தையும் எலாஸ்டிசிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுது. இது ஸ்ப்ரிங் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் ஆகுது. அடுத்து குரோமியம். இது கரோஷன் அண்ட் வியர் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் ஆட்டோமொபைல் பார்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நிக்கலும் டஃப்னஸ் அப்புறம் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. இது ஏர்கிராஃப்ட் அப்புறம் மெரைன் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மாலிப்டினம் ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. இது பாய்லர், ப்ரெஷர் விசல்ஸ், டர்பைனில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வனேடியம். இது ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. இது கிராங்க் ஷாஃப்ட்டு அப்புறம் ஹை ஸ்பீட் ஸ்டூல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டங்ஸ்டன். இது ஹார்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. இது ட்ரில் பிட்டு, மில்லிங், கட்டர்ஸ் அப்புறம் லேத் டூல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கோபால்ட்டும் ஹீட் ரெசிஸ்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. அடுத்து சல்ஃபர். இது மெஷினபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. இது ஸ்க்ரூவு, போல்ட்டு, நட்ஸு அப்புறம் ஷாஃப்ட்டில் இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மெக்னீசியோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா லைட் வெயிட்டாக இருக்கும். இது ஆட்டோமொபைல் பார்ட்ஸு அப்புறம் மெரைன் காம்போனன்ட்ஸ்
அப்புறம் பைசைக்கிள் ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து காப்பர் ஜிங்க் சேர்ந்தது வந்து ஒரு குட் கரோஷன் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. இதை வந்து வால்ஸு அப்புறம் பைப் ஃபிட்டிங்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.